இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி சட்டுன்னு டக்குன்னு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னா சோயா தேங்காய் பால் ரைஸ். நாகர்கோவில் போயிருந்தேன். அங்கே தேங்காய் சாதம் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் தேங்காய் சாதம் போடும்போது பார்த்தீங்கன்னா தாளிப்புலாம் போட்டு தேங்காய் சாதம் பண்ணுவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், ரைஸை போட்டு தம் கட்டி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் சோயாவை ஆட் பண்ணேன். ஏன்னா சோயா நல்லா ஒரு ப்ரோட்டீன் கொடுக்குற ஒரு விஷயம். அதே டைமில் ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும், ஒரு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட்டில் இப்போ பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இப்போ ஆல் டைம் ஃபேவரட்டாக போயிட்டுருக்கு இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருங்க. சோயா தேங்காய் பால் ரைஸ் தேவையான பொருட்கள்: சோயா 1 கப்பு, பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த சோயா தேங்காய் பால் ரைஸுக்கு சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதுனால. இதில் தாளிப்பும் பார்த்தீங்கன்னா எதுவும் அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படிலாம் எதுவுமே நான் போடவே இல்லை. டேரெக்டாக வெங்காயம் போடுறேன். இந்த வெங்காயம் எதுக்காகனா அந்த சோயாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெங்காயம் இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணி போடுற பக்குவத்திலே போட்டிருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், அப்படியே உடையிற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் காரத்துக்காக சும்மா ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். அதே டைமில் இந்த இடத்துல ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. சும்மா அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு லைட்டாக போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு கையில் இப்படி வச்சு நல்லா இப்படி எடுத்து ஒரு கையை எடுத்து இப்படி நல்லா புழிஞ்சிருங்க. தண்ணி சுத்தமாக கூடாது. தண்ணி இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி இருந்தால் அந்த ரைஸில் நீங்கள் வெறும் சோயாவில் அந்த மசாலாவோ அந்த ஃப்ளேவரோ அந்த தேங்காய் பாலில் எதுவுமே இறங்காது. மசாலானா பச்சை மிளகாய் காரம், தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட்டு இறங்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா இப்படி புழிஞ்சு போடுறோம். இந்த சோயா போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறேன் தேவையான அளவுக்கு. அந்த சாதத்துக்கும் அதாவது அந்த ரைஸுக்கும் இந்த சோயாவுக்கும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி, யார் வேணால் டக்குன்னு பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதே டைமில் இந்த ரெசிபியில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எந்த ஒரு பொடியும் தேவையில்லை. சும்மா அப்படியே போட்டு லைட்டாக பரட்டுங்க. பரட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அரிசியை உள்ளே சேர்க்குறோம். இந்த அரிசி சேர்க்கும்போது பாருங்கள், நான் 100 கிராம் அரிசி சொல்லியிருக்கேன். அது வந்து 1 கப்பில் எடுத்துருக்கேன். எப்போவுமே மெஷர்மெண்ட் இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இந்த ஒரு கப் அரிசியை இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் 3/4 கப்பு தேங்காய் பால், 3/4 கப்பு தண்ணி, அதாவது 1க்கு 1.5 நான் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன். அதனால் 1 ஒரு அரை, அவ்வளோதான். தண்ணி வந்து 1க்கு 1.5. அந்த 1.5 வந்து 3/4 வந்து தேங்காய் பால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3/4 வந்து தண்ணி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸி வேலை. அப்படி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். அதே டைமில் அடுப்போட ஃப்ளேம் மீடியமான ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு ரெசிபி. ஏதோ ஒரு மூலையில் ஒரு காரம் இருக்கும், அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சோயாவோட சாப்பிட நல்லாயிருக்கும். பர்டிகுலராக நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ரெசிபியில் காரமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம சம்டைம் வந்து காரம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தம் உடைக்கிறேன் பாருங்களேன். அந்த தண்ணியோட அளவு பாருங்கள். அப்படி பார்த்தீங்களா, இந்த ரைஸ் 1க்கு 1.5 கப்பு. அந்த ரைஸ் உதிரியா இதுதான் பக்குவம். இதே வந்து 1.5 கப்பு தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியாக லைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்படி இருக்கும்.
இதுவே வந்து தேங்காய் பாலில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து 1.5 கப் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணது ப்ராப்பராக திக்கான தேங்காய் பால், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே சுட 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 இந்த தட்டில் மாற்றுறோம். இதுக்கு கார்னிஷ் கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படியே மேலே போடுங்க. அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட.